12 பிள்ளைகள். ஆனால் 12 பிள்ளைகளையும் ஒரே ரூம் தான் அவங்க வீட்டில் 12 பேரையும் படுக்க வைத்து விட்டு அந்த தாய் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்களாம், தலையில் இந்த ஷாலை போட்டுட்டு, அதுதான் அவங்களுக்கு ப்ரேயர் ரூம். நம்மளை போல தனியாக ரூம்லாம் கிடையாது. ஷாலை எடுத்து தலையில் போட்டுப்பாங்க, தலை முழுவதும் மூடி விடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ப்ரேயர் ரூம் ஜான் வெஸ்லியுடைய தாய்க்கு. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையில் எல்லா பிள்ளைகளும் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஜான் வெஸ்லியுடைய தாயார் அப்படி அமர்ந்திருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பார்கள். ஒரே ரூம் தான், ஜெபிப்பதற்கு வேறு இடம்லாம் கிடையாது. ஒரே ரூம் தான், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே ஒரே ரூம் தான். ஆனால் எல்லா பிள்ளைகளும் தூங்க வைத்து விட்டு தலையில் முக்காடு போட்டு கொண்டு அந்த தாய் ஜெபிப்பாங்களாம். அதுதான் அவங்களுடைய ப்ரேயர் ரூம். அந்த ஜெபத்திலும் அந்த வளர்ப்பில் வளர்ந்தவர் தான் ஜான் வெஸ்லி. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் செய்கிற பங்கு உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று உங்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. யோகபேத் நினச்சிருப்பாங்களா மோசே மொத்த ஜனங்களுக்கும் தலைவனை வருவான்னு நினச்சிருப்பாங்களா? நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டேன். எப்படியாவது நம்ம பையனை காப்பாற்றிடணுங்கிறது தான் அந்த அம்மாவனுடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த அம்மாவனுடைய வளர்ப்பு, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு தலைவனாக மோசையை நிறுத்தியது. அதே போல தான் ஜான் வெஸ்லியுடைய தாயாரும் நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல. பிற்காலத்தில் நம்முடைய மகன் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். தெரியாது, கண்டிப்பாக தெரியாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த தாயினுடைய ஜெபம் அந்த பிள்ளைகளை அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய உயரங்களுக்கோ தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக எப்படி ஆண்டவர் எடுத்து செல்லுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது, பெண்களுடைய பங்களிப்பை ஒரு நாளும் பெண்களாகிய நீங்கள் குறைத்து மதிப்பிட்டவே கூடாது.